friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மினி புல்சை எக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு முட்டையை வச்சு நம்ம 6 மினி முட்டை செய்ய போறோம். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு ஒரு முட்டை அப்புறமா கொஞ்சம் உப்பு மட்டும் தான் தேவை. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நைட் ஃபுல்லா ஒரு முட்டையை ஃப்ரீசர்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்த்தா அதுல ஒரு கிராக் ஆயிருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக பிரேக் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஷெல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இப்போ நமக்கு எக் ரெடியாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு 6 ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 6 மினி எக்ஸ் ரெடியாக இருக்குது. ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எக் ஸ்லைசஸை தவாவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா கேப் விட்டு எக்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம எக் ஸ்லைசஸ் நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா வந்து எக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இந்த எக்ஸை நீங்கள் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ கடைசியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு க்யூட்டான மினி எக் 6 ரெடி ஆகிருக்கு. இதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.